அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் இப்படிலாம் ட்ரேட் ஆகுது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் இப்படிலாம் ட்ரேட் ஆகுது. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத டெய்லி வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு, லாஸ்ட் வீக்கு அதாவது லாஸ்ட் சண்டே வந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் நடந்திருக்கா இல்லையா, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, இந்த மாதிரி லாஸ்ட் வீக் நடந்த எல்லாத்தையுமே பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். சப்போர்ட் 1 நான் வந்து 24,792, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 24,850 அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். வெள்ளிக்கிழமை வந்து நல்ல ஒரு கன்சால்டேஷன் தான் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் to 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் 1 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மேலே போக முடியாமல் 24,850 அந்த ரேஞ்சிலேயே கன்சால்டேட் பண்ணி அகைன் நம்மளுடைய சப்போர்ட் 1 வரைக்கும் வந்துட்டு தான் இங்கே நிற்கிறாங்க. நியர்லி ஒரு 14 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் 14 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ட்ரேடே நடந்துச்சு. ஸோ பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்ம யூஎஸில் ஃபெட் கவர்னருடைய ஸ்பீச் இருந்துச்சு. ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, 3 days கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் அவருடைய ஸ்பீச் வந்து ஃப்ரைடே ஈவினிங் 6 PM நம்மளுடைய இந்தியன் டைமுக்கு 6 PMக்கு வர மாதிரி இருந்ததுனால பெருசாக எந்த ஒரு ட்ரேடும் அங்கே எடுக்க முடியல. இருந்தாலும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக ஒர்க் ஆகியிருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். எதுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் அது டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து வெள்ளிக்கிழமை நடந்தது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுதான் வந்து August 4th வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். வீக்லி சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஏன் வந்து ப்ரீவியஸாக இருக்கிறத பாருங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ பார்த்தது. ஏன்னா நேற்று என்ன நடந்துச்சுன்னு இனி கேட்டாலே தெரியாது, நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண நான் வீடியோ சொல்லலை, நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இந்த வீக்லி போடுற வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே மார்க்கெட்டில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ போய் பார்க்க சொல்கிறேன். இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு இதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 1 வீக் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற பேர் தான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் நடந்து முடிஞ்சிச்சா இல்லையான்றதை பார்த்துருவோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு. என்ன தான் மார்க்கெட் மேலே வந்தாலும் 25,000 மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலை. அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் வந்து பெரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற ஸ்டாண்டில் தான் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் உள்ள நீங்கள் டேட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மேலே போயிட்டுருக்கு. எப்போ கம்ப்ளீட்டாக ஒரு புல் மார்க்கெட் வரும் அப்படின்னா, 25,000க்கு மேலே போகும்போது தான் நம்ம அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 24,823 லாஸ்ட்டு 2 நாளாகவே, வியாழன் மற்றும் வெள்ளி, இந்த 2 நாளாகவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் 24,850 பிரேக் பண்ணவே முடியல. அப்படியே மேலே போனாலும் கீழே தான் க்ளோசிங் வைக்கிறாங்க. ஸோ 24,850ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா அங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. ஒரு நியர்லி ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் ஃபில்லிங் இருக்குது. அதுக்கப்புறம் அதோடைய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,000 மட்டும்தான் இருக்கும். ஸோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு மார்க்கெட் அதை பிரேக் பண்ணலாம். ஏன் பிரேக் பண்ணலான்னா, வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 o'clock அந்த ரேஞ்சில் வந்து சொன்னல பவுலுன்றவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு, அவர் ஒரு நல்லாவே ஒரு டோவிஸ் கமெண்ட்டாக கொடுத்துருக்காரு. இந்தமாரி யூஎஸ்க்கு வந்து செப்டம்பர் 13 அன்றைக்கி ரேட் கட் பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு, இட்ஸ் குட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் சொன்ன உடனே அடுத்த நான் அந்த அப்டேட் பார்த்து ஒரு 1 or 2 hours இருக்கும். அதிலே வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நாளைக்கு மண்டே நம்மளுடைய நிஃப்டி 50 ஒரு 50 to 100 பாயிண்ட் கேப் அப் ஆனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
ஓகேங்களா. ஸோ நாளைக்கு அந்த கேப் ஃபில்லிங் முடிச்சுட்டு இந்த வீக் வந்து மார்க்கெட்டை மேலே க்ளோசிங் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம்னா, இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். பட் வாய்ப்பு இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து நான் வியாழக்கிழமை போட்ட வீடியோ இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எதையுமே நான் மாற்ற விரும்பலை. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, ஒரு +14 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அதனால் நான் எந்த ஒரு லெவல்ஸையும் மாற்ற விரும்பலை. ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஒன்றா வந்து 24,780, அதுக்கும் கீழே மார்க்கெட் போச்சுன்னா 24,680. இந்த 24,650 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 24,500 வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 24,850 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 25,000. அதுக்கும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 25,077 தான் ஆல் டைம் ஹை. அது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஆல் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு 1 hour இல்லை 1 day கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படின்னா நல்லாவே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ எது இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்ன அனலைஸ் பண்ணுறேன், நான் என்ன நியூஸஸ் படிக்கிறேன், என்ன டேட்டா கலெக்ட் பண்ணுறேன்றது தான் நான் வீடியோவை வந்து நான் அதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அப்படி நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது இல்லை, யார் சொல்கிறதையுமே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், நீங்கள் மார்க்கெட்டை டெய்லி பார்க்க ஆரம்பிக்கணும். டெய்லி பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஃபினான்ஷியலாக என்னென்ன நியூஸஸ் வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான மணியை வந்து நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணலான்றதை நீங்கள் திங்க் பண்ண முடியும். உங்களுக்காக வேறு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டாங்க. அப்படியே வேலை செஞ்சாலும் அவங்களுக்கான அமௌண்ட் வர வரைக்கும் தான் வேலை செய்வாங்க. வந்துருச்சுன்னா அவங்க அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. டெக்னிக்கலாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள், ஓஐ டேட்டா என்ன இருக்குதுன்னு பாருங்கள், எஃப்ஐஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எஃப்ஐன்னு ஒன்று ஞாபகம் வருது, 52% ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 52% வந்து யார் யார் இருக்காங்கன்னா, லாங்கில் இருக்காங்கன்னா, அதாவது மார்க்கெட் மேலே போகணும்னா எஃப்ஐஎஸ் இருக்காங்க, ப்ரொப்பரேட்டாஸ் அதாவது புரோக்கர்ஸ் இருக்காங்க, கிளைண்ட் நம்ம தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 52% லாங்கில் இருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 2 weeksஆக வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஃப்ரைடே மட்டும் எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கும் மண்டே ட்ரேடிங் செஷனுக்கு, அதாவது அடுத்த வாரம் ஃபுல்லாக ட்ரேடிங்க்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது, நம்ம எப்படி அதுக்கு ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நம்ம ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் இதெல்லாம் கற்றுக்க முடியும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் நீங்கள் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா 100% நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னா செபியிலேருந்தே ஒரு நீங்கள் அந்த எந்த ஆப் வச்சுருந்தாலும் சரி, க்ரோவோ ஏஞ்சல் ஒன்றோ நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு ஒரு வார்னிங் கண்டென்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 95% ஆஃப் த பீப்புள் லூசிங் தேர் மணி இன் ஷேர் மார்க்கெட், ஸோ பி அவேர் ஆஃப் தட்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு அதெல்லாம் தராங்க அப்படின்னா, டேட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 4 ஷார்ட்ஸ் வீடியோவும் ஒரு 2-3 யூடியூப் சேனலில் டெக்னிக்கல் அனலைஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்டு மேத்தமெட்டிக்கலாக ட்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வந்து கையில் வச்சு ஒரு சேவிங்ஸில் வச்சுருப்பாங்க. ஒரு 20,000 25,000 டேரெக்டாக வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே அடுத்த ஒரு 1 weekலேயே அந்த காசு எல்லாமே ஃபேட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா. ஊதி விட்டுருவாங்க. ப்ளோவிங்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது ட்ரேடிங்கில். உங்களோட அக்கௌண்ட்டை ஈஸியாக ப்ளோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் போய் நீங்கள் எங்கேயும் மாட்டிக்காதீங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கோங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஃபேர் வேல்யூ கேப்னு ஒன்று சொல்கிறாங்க, எஸ்எம்சின்னு சொல்கிறாங்க, ஆர்டர் பிளாக்னு சொல்கிறாங்க, ஓஐ டேட்டாவில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மேத்தமெட்டிக்கல் இந்த கிராஃப்லாம் பார்க்காம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லேயே நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ அவங்க ஏன் சொல்கிறாங்க, நம்ம அதை கற்றுக்கலாமா, நான் எப்படி கற்றுக்கலான்னு அவங்கக்கிட்ட கேட்கலாம். இல்லை அதை பற்றி நீங்கள் நிறைய இடத்துல படிக்கலாம். இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய இந்த குளோபே உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குன்னும் போது அதை கற்றுக்கணும் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை எதையுமே நம்பாமல் அவங்க சொல்கிற மாதிரியே நாளைக்கு ட்ரேட் பண்ணலான்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. அதை கற்றுக்கணும்னு நினைங்க. கற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்துடும்.
நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மணியை பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு மணி ஒரு மேட்டராகவே தெரியாது. நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டீங்க, ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10,000 வச்சுருந்தாலும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். 10 லட்சம் வச்சுருந்தாலும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுவே உங்களுக்கு ட்ரேடிங் தெரியல, நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் 10 கோடி ரூபா வச்சுருந்தாலும் ட்ரேட் பண்ணால் லாஸ் தான் ஆவீங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும். ஸோ அந்தளவுக்கு நீங்களும் பொறுமையாக இருக்கணும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். இந்த மாதிரி விஷயந்தான் முக்கியம். அந்த டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே பொறுமை ரொம்பவே முக்கியம். பொறுமை இல்லைன்னா இது எல்லாமே இருந்துமே வேஸ்ட் ஆகிடும். ஒரு செகண்ட் தான், 2 செகண்டில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு டார்கெட் அடுத்த 3 செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த 2 செகண்ட் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் ரியல் டைமில் மார்க்கெட்டை நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். எதுக்கு வந்து இவன் சும்மா பொறுமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்ட பிறகு நீங்கள் இப்போ ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இல்லை அதுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் ட்ரேட் பண்ணுறீங்கன்னும் போது தான் நான் சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் புரியும். அதில் எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். அது வரைக்குமே இது வந்து ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்கான ஒரு வீடியோவாக தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. உங்களோட ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் எல்லா நாளும் வரணும். இப்போ நானும் ட்ரேட் பண்ணுறேன்னா எனக்கான செட்டப் வந்து எனக்கு டெய்லியும் வராது. எனக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நான் பண்ண முடியும். ஓகேங்களா? நமக்கான சான்ஸ் வரும்போது தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டெய்லி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும் ஒரு நாள். அப்படி 2 மாதமும் வரல ப்ரோ, 3 மாதம் வரல ப்ரோ அப்படின்னா அப்போ ட்ரேடிங் செட்டப்பில் எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம், அது உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோடு முடிச்சுக்கிறேன். இது நான் இன்டர்நெட்டில் தான் கேட்டேன். நான் எம்ஜிஆருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் நடிக்கிறதுக்கு. ஏதோ 2-3 படம் நடிச்சுட்டு அப்புறம் ஏதோ ஓடலை. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எம்ஜிஆருக்கு படமே இல்லையா. அப்போ வந்து அங்கே கூட இருக்க ஆர்டிஸ்ட்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் மட்டும் படமே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாராம். போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஆக்டிங் எப்படி பண்ணலாம், இந்த சீன் எப்படி பண்ணலாம், டைலாக் எப்படி பேசலாம், எந்த மாதிரி மாடுலேஷனில் பேசலாம், புஷ்அப்ஸ் எடுத்து போகிறான். சும்மாவே புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ வந்து கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கேட்டாங்கன்னா, என்ன விஜயா உங்களுக்கு தான் படமே இல்லையே, எதுக்கு நீங்கள் சும்மா தான் தினைக்கும் வந்து போகிறீங்க, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லைங்க, இன்றைக்கி வந்து எனக்கு சான்சஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒரு மேபி அடுத்த 2-3 வருஷம் கழிச்சு கூட எனக்கு வாய்ப்பு வரலாம். அப்படி வரும்போது நான் தயாராக இருக்கணும், என்னோடய உடம்பும் தயாராக இருக்கணும்ல. இப்போ வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்காக நான் சைலண்டாக உட்காந்துட்டு இருந்து எனக்கு வெயிட்டு போட்டுருவேன், இல்லை எனக்கு ஏதோ ஒரு டிமோட்டிவேட்டட் ஆகிட்டுனா, எனக்கு சான்ஸ் வரும்போது நான் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா அந்த டைமில் என் பாடி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, டெய்லி வந்து நம்மளால் ட்ரேட் பண்ணி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்றது வந்து கொஷின் மார்க் தான். அப்படி இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் நமக்கான சான்சஸ் வரும்போது நம்ம கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ட்ரேடிங் செட்டப்போ ஒரு மென்டாலிட்டியோ எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? அதனால் டைம் வரும்போது ட்ரேட் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மண்டே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு, நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா என்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.